ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா காஜு கட்லி மாதிரியே இருக்கும். பட் இது நம்ம கேஷ்யூஸ் வச்சு பண்ண போகிறதில்ல. இது எதை வச்சு பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலையை தோல் எல்லாம் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். தோலை நல்லா எடுத்துகிட்டு இதை நம்ம ஃபைனாக அரைச்சிக்கலாம். ரொம்ப பொடியாக அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப்புக்கு ஈக்குவலாக ஒரு கப் சுகர் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை கப் எடுத்திருக்கேன். எனக்கு அளவாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கெட்டியாகி வரணும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா காஜு கட்லியோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். நீங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த ஸ்வீட் செஞ்சிட முடியும். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது இந்த பதத்தில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்க்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சுட்டு நான் இதை ஜஸ்ட் ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா அப்படியே நீங்கள் மைசூர் நம்ம போடுவோம் இல்லையா, கட் பண்ணி பீசஸாக, அந்த மாதிரி கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீனட் பர்ஃபி. இது அப்படியே காஜு கட்லியோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நம்ம ஆனால் ஒரு முந்திரி கூட ஆட் பண்ணலை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை செஞ்சிட முடியும். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி